ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவன்டா. அவரை துரத்தாதீங்க, பாவம். வரட்டும். ரொம்ப வருஷம் கழிச்சு தனிமையில சந்திக்கிறோம். மேல வாங்க. தேவையில்லை, நான் எப்பவும் கீழே இருக்கேன். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். எல்லா விஷயத்திலும் நீங்க ரொம்ப கீழே தான் இருந்திருக்கீங்க. கீழே இருந்தா தான் அடக்கமும் பணிவும் வரும், மேல இருந்தா அகந்தையும் ஆணவமும் தான் வரும். அழகா இன்சல்ட் பண்றீங்க. ஏன் ஆரத்தி காட்டி உங்களை வரவேற்கலைங்கிற கோவமா? இல்ல பாத பூஜை செய்யாம பேசாம நிக்கிறேனே அந்த ஆத்திரமா? நீங்க தெய்வமா நடந்திருந்தா இந்த மரியாதையெல்லாம் தந்திருப்பேன். ஆனா ஒரு துரோகியா நடந்துட்ட பின்னாலே. நடந்தது என்ன நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டா என்ன துரோகின்னு சொல்ல மாட்டேன். சமாளிக்கிறீங்களா இல்ல சமரசத்துக்கு இது ஆரம்ப வார்த்தையா? நடந்தது என்னவோ அதை தேடி வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாம். அதுக்கு நாளும் நட்சத்திரம் இத்தனை வருஷம் கழிச்சா பாத்தீங்க. கேலி சரிதான், உன் கேள்வியும் சரிதான். காதலிச்ச உண்மைதான். ஆனா பெரியவங்க வார்த்தை கட்டுப்பட வேண்டிய கடமையினாலே. அந்த கடமையை பெருசா நினைக்கிறவங்க பெரியவங்களை கேட்டுத்தானே காதலிச்சிருக்கணும். என்னமோ என்ன தர்மச்சத்திரமா நினைச்சு சாப்பிட்டு போயிட்டீங்க. சத்திரம் இவ்வளவு பெரிய சரித்திரத்தை ஆரம்பிக்கும்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சரித்திரம் ஆரம்பிக்கிறத பத்தி நான் கவலைப்படல. ஆனா சத்தியம் எதுவோ அதை நீ தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் இங்க வந்தேன். காலம் கடந்து உங்களுக்கு ஞானம் பிறக்குது. அதுவும் இந்த கோலத்துல என்ன பார்த்த பின்னாலேதான் உங்களுக்கு கண்ணே திறக்குது. இதே நான் ஒரு தெருப்பிச்சக்காரியா வந்திருந்தா நீங்க என்னை சந்திக்கவும் மாட்டீங்க, உண்மை ஏது சத்தியம் ஏதுன்னு சொல்லவும் வந்திருக்க மாட்டீங்க. இல்ல, நிச்சயமா இல்ல. நீ அள்ளி கொண்டு வந்த காசோ இல்ல இந்த பங்களா வாசமோ என்ன இப்படி பேச வைக்கல. பிள்ளை பாசம் பேச வைக்குதோ? அண்ணன், தம்பி, மனைவி, குழந்தைங்க எல்லாருமே இப்ப அவதிப்படுறாங்களே, அவங்க மேலுள்ள அக்கறை இப்படி பணிய சொல்லுதோ? என் மானத்தை கெடுத்தவரோட மானத்தை முச்சந்தையிலே கொண்டு வந்து நிறுத்திட்டேனே, என் வஞ்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்திக்கிறேனே. இனி இது எந்த அளவுக்கு போகுமோ என்ற பயம் உங்களை வர சொன்னதோ? ஓ வஞ்சத்தை கண்டு நாங்க கொஞ்சம் கூட பயப்பட போறதில்லை. ஆகாத வெறுப்புல நீ கொடுக்கிற அவதிகளை தாங்கிக்கிறதுக்கு எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கே தைரியம் உண்டு. குடிசை கொண்டு வந்த அடுத்தாப்புல தெருவுக்கு கொண்டு வர போறேன். அதை பார்த்து நாங்க கதற மாட்டோம், கண்ணீர் விட மாட்டோம். கமலா, உன்னால எங்களை சுடுகாடு மட்டும்தான் கொண்டு போக முடியும். அதுக்கு மேலே சொல்லு. எலும்ப கூட விடாம திங்கிறது புலியினுடைய குணம். எங்க விஷயத்துல நீ பொண்ணா இருக்க வேண்டாம், புலியாவே இரு, பரவாயில்ல. ஆனா அழிவுக்கு முன்னால உனக்கு ஒரு தெளிவை உண்டாக்கலன்னா, தவறுக்கு நான் காரணம் இல்லை என்ற உண்மையை விளக்காம போனா செத்த பின்னாலே ஆத்மாவுக்கு சமாதானம் ஏற்படாது. ஏற்படக்கூடாது. வேதனைக்கு வேதனை, துடிப்புக்கு துடிப்பு, கண்ணீருக்கு கண்ணீர். கொதிக்கிற என் நெஞ்சு கொடுக்கிற ஒவ்வொரு தண்டனையும் நீங்க அனுபவிச்சுதான் தீரணும். இப்படியும் ஒரு பெண்ணான்னு உலகமே என்னை தூற்றட்டும். இப்படியும் ஒரு பெண் இருக்கலாம்னு நான் உதாரணம் காட்டினாதான் வருங்கால பெண்கள் சமுதாயம் இனி ஆண்கள் கிட்ட ஏமாறாம இருக்கும். நான் என்ன சொல்ல வந்தேன்றதை கேட்காமலே என்ன அலட்சியப்படுத்தி இல்ல, பரவாயில்ல. ஆனா ஒண்ணு மாத்திரம் நல்லா தெரிஞ்சுக்க, உன்னுடைய கொடுமைகளால நொந்து போய் தாழ்ந்து தலை குனிஞ்சு அம்மா என்ன மன்னிச்சிடுன்னு உன் காலில் வந்து ஒரு நாள் நான் விட மாட்டேன். உன்னை பார்க்கவே மாட்டேன், இந்த வீட்டு படி ஏற மாட்டேன். இது சத்தியம். உங்க அம்மா அப்பா வந்துட்டு போறாங்க. அவங்கதான் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன். அடிக்கடி கோயிலுக்கு போவாங்களா? ஆமா, அடிக்கடி கோயிலுக்கு போய் எனக்கு நல்ல புத்தி வரணுமேன்னு வேண்டிக்குவாங்க. உங்களுக்கு நல்ல புத்தி எப்போ வரும்? இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் சான்ஸ் கிடையாது. கோச்சிக்காத. நம்ம கல்யாணம் ஆன உடனே எனக்கு நல்ல புத்தி வந்துடும். கண்கட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி. அப்போ நம்ம கல்யாணம் எப்போ? கவலைப்படாத, எங்க அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டேன். என்ன சொன்னீங்க? ஒரே பொய்யா சொல்லிருக்கேன். நீ ரொம்ப புத்திசாலி, அழகு, அப்படி இப்படி எல்லாம் டூப் போட்டிருக்க. சீரியஸா பேசுங்க. உங்க அப்பா சம்மதிக்க வேண்டாமா? எங்க அப்பா ஒரு விவரம் கெட்ட மனுஷன், விவஸ்தை கெட்ட மனுஷன். அம்பா கேட்டியா? நான் விவரம் கெட்டவனா விவஸ்தை கெட்டவனா? ஏண்டா மரியாதை இல்லாம? மன்னிச்சுக்கங்கப்பா, மரியாதை இல்லாம பேசிட்டேன். எங்க அப்பா ஒரு விவஸ்தை கெட்ட மனுஷரு,
கல்யாணம் வரைக்கும் பொறுத்துக்க. கல்யாணமா? மூஞ்ச பாரு, இதுக்குள்ள கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போற நீ? என்ன கேள்வி கேட்கிறாரு பத்தியா? அதான் சொன்ன விவஸ்தை கெட்ட மனுஷன். லவ் பத்தி இவருக்கு என்ன தெரியும்? லவ்வா? என்னடி பேசாம நிக்கிற? லவ் பண்றானா? என்ன தப்பு நடந்துருச்சுப்பா? நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டேன். நம்ம பெருசா கத்துறீங்களே. இந்த காலத்துல பிள்ளைங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது. அடி அறிவட்டவளே, ஏன் இஷ்டப்படியா நான் கல்யாணம் பண்ணேன்? அப்ப பார்த்து வச்ச கழுதையத்தாடி நான் கல்யாணம் பண்ணேன். நான் கழுததான். அந்த காலத்து அப்பாங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிங்க. பொருத்தமாத்தான் ஜோடி சேர்த்தாங்க. அப்ப என்ன கழுதைன்றியா? ஏடா நான் கழுதையா? நான் கழுதையா? ஏங்க சும்மா சும்மா தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லி போர் அடிக்கிறீங்க? ஐயா, சும்மா இரு. என்ன சும்மா ரெடி? அந்த காலத்தை பத்தி இந்த காலத்துல பேசி பிரயோஜனம் இல்ல. இந்த காலத்துல அப்பனுங்களை விட பிள்ளைங்களே ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல பொண்ணா பாத்துருக்கான். நான் மறையேன், உன்னை கட்டிக்கிட்டு வந்தேனே. எங்கங்க அவங்க? கழுத்த விடுறா, யாரு விட்டு பிள்ளைங்க? அம்மா, இந்த வீட்டுல ஒரு இடம் பாய்க்க வைக்க மாட்டியா? என்னங்க ஹால்ல ஆரம்பிச்சு மாடிக்கு வந்திருக்காங்க. ரூமுக்கு போறதுக்குள்ள நம்மளே கட்டி வச்சிருவோம். இல்ல அவங்களே கல்யாணம் பண்ணிக்குவோம். என்ன லட்சுமி இது? குழந்தை சருகாட்டம் சுருண்டு கிடக்கும். காய்ச்சலும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே. என்ன ஏதுன்னு புரியலைங்க. இது சாதாரண ஜுரமா எனக்கு தெரியல. அப்பா போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்கப்பா. டாக்டர் டாக்டர் வேணுமா? கூட்டு வரேன். எதுவுமே பேச முடியாத நிலைமையில உங்க அப்பா டாக்டர் கூட்டிட்டு வரேன்னு போறாரு. ஏம்மா நாம தான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோமே. டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தா எப்படி அம்மா வாங்கிட்டு வருவாரு? ஏன் சித்தி லலிதாக்கா கிட்ட கேட்டேன்னு? வேண்டாமா வேண்டாம். கோபி பணம் கொடுத்தான்னு அவங்க அப்பா எவ்வளவு கேவலமா பேசிட்டாரு. நீ அங்கே போறதுல என்னம்மா பிரயோஜனம்? அவங்க ஒண்ணும் சும்மா கொடுக்க வேண்டாம் சித்தி. கடலை கேட்டு பாப்போம். எப்படியாவது கஷ்டப்பட்டு திருப்பி கொடுத்துருவோம். அக்கா வா கௌரி. என்னம்மா விஷயம்? கண்ணன் ரொம்ப காய்ச்சல படுத்திருக்காக்கா. மருந்து வாங்க கூட பணம் இல்ல. கடனா நீங்க பணம் தரீங்களா? கௌரி என்ன யார் நினைச்சு என்கிட்ட நீ கடன் கேட்கிற? கண்ணனை காப்பாத்துற கடமை எனக்கு உண்டம்மா. இதோ வர. நான் டாக்டர் அழைச்சிட்டு வரேன். நீ முதல்ல இதை எடுத்துட்டு போ. உங்க அப்பா நான் பாதி வெள்ளம் நினைச்சியா? நிதி கொடுக்குறாளா? நிதி இந்த மாதிரி மக்கள் கழுதைல தெருவுல பிச்சை எடுத்து பிள்ளைய காப்பாத்துறது. பாப்பா அப்பா பணம் மட்டும் கடைசி வரைக்கும் காப்பாத்திடாது. 4 பேர் துணையும் வேணும். நாளைக்கு வீதி நம்மையும் வீதிக்கு கொண்டுட்டா அப்ப அனுதாபப்படுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. விதி வரும்போது நம்ம வீதிக்கு வருவோம். அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருப்போம். நம்ம பணம் நம்ம கிட்டே இருக்கட்டும். போகல இந்த மருந்தை வாங்கி உடனடியா கொடுங்க. கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. நான் வரட்டுங்க? என்ன மன்னிச்சிருங்க. நான் எனக்கு உதவி செய்ய மனசு இருக்கு. ஆனா எங்க அப்பா பரவாயில்ல. அனுதாபப்படுறது அவங்க இதயத்தை பொறுத்தது. அதை போய் கட்டாயப்படுத்த முடியுமா? மரம் பட்டு போனா அதுக்கு மதிப்பில்லை. அது போல மனுஷன் கெட்டு போனாலும் அவனுக்கு மரியாதை இல்லைப்பா. குட் கேர்ள், யூ கம். வென் கம். சிட் நாக்காலி. நாக்காலி நோ நாக்காலி. ஐ poor man. Sit cattle. Oh, you cry. Good girl. No cry. Sit, no cry. Sit cattle. Sit. கரெக்டா இருக்காரா? மனு கொடுக்கறதுன்னா நீங்க ஆபீஸுக்கு தாமா போகணும். மனு கொடுக்கறதுக்காக நான் வரலைங்க. குடும்ப விஷயமா அவர் உடனே பார்த்தாகணும். யாரு வந்திருக்காங்க? வணக்கம் அக்கா. ஓ நீயா? எங்க இப்படி வந்த? துராத்தான பார்க்கலாம்னு. அவரைத்தான் நீ பாத்திருக்கியே? இல்ல, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்கிட்ட சொல்றது உனக்கு முக்கியமா தெரியலையா? கண்ண உடம்புக்கு ரொம்ப முடியாம படுத்திருக்கா. அதுக்கு கலெக்டரை பார்த்து என்ன பிரயோஜனம்? டாக்டர்ல பார்க்கணும். தெரியும். அத்தான பார்த்தா ஒரு பெரிய டாக்டரை வச்சு கவனிக்கலாமே. பெரிய டாக்டரா பார்த்தா பெரிய ஃபீஸ் தரணுமே. அதையா தர்றது? பெரிய மனசு இருந்தா நீங்களே தரலாமே. கரெக்ட், பாயிண்ட்க்கு வந்துட்டேன். பிள்ளைய படுக்க போட்டுட்டு பணத்துக்காக உன்னை தூது அனுப்புனாங்களா? தூது அவங்க அனுப்பல. பட்டினி கிடந்தாலும் சரி, கையேந்தி பிறத்தையார் வீட்டுக்கு அவங்க வர மாட்டாங்க. துடிக்கிற கண்ணனை பார்த்து நானா தான் வந்தேன். ஏன் அவங்களா வந்தா கௌரவம் குறைஞ்சிருமா?
தேடி போனா நம்ம கௌரவம் போயிடுமா? என்ன சொன்ன? என்ன சொல்றது? நெஞ்சார அந்த குடும்பத்தோட நிலைமை தெரிஞ்சிருந்தோம் என்னவோ நீங்க வஞ்சத்தையே காட்டுறீங்க. நிலைமெல்லாம் போய் அந்த பெரியவர் நிர்கதியா நிக்கிறாரு. செல்வாத்தானுக்கும் வேலை இல்லை. பெரியக்கா கழுத்துல மஞ்சள் கயிறு தாங்க இருக்கு. மஞ்சளும் குங்குமமும் பூஜையும் புனஸ்காரமும் காப்பாத்துதுன்னு சொல்லுவாங்களே உங்க பெரியக்கா. அந்த உத்தமி பலமா மணி அடிச்சும் கூட உள்ள தெய்வத்துக்கெல்லாம் காது கேட்காமல போச்சு. நேரே இருக்கிற மனுஷங்களுக்கே காது கேட்காத போது எங்கேயோ இருக்கிற தெய்வத்துக்கு மட்டும் சீக்கிரமா காது கேட்க போகுது. ஒரு நாள் அந்த தெய்வத்துக்கும் கேட்கும். அது யார் யார கேட்கணுமோ நிதானமா கேட்கும். நிச்சயம் கேட்கும். சாபமா கொடுக்குறேன். என் அனுமதி இல்லாம என் புருஷனை நீ பார்க்க முடியாது. எந்த உதவியும் கேட்க முடியாது. போகலாம். போறேன். காலம் எப்பவுமே ஒன்னா இருக்காதுக்கா. லாப நஷ்டத்தை நாம கணக்கு போடுற மாதிரி பாவ புண்ணியத்தை அங்க ஒருத்தன் கணக்கு போடுறான். நாம கணக்கு போடும் போது சமாளிச்சிடலாம். அவன் கணக்கு கேட்டான்னா சமாளிக்க முடியாது.